everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம February 2026 ஷார்ட் எக்ஸாமினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸாம் ரெண்டு விதமாக கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று எப்பயும் போல் கண்டக்ட் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இன்னும் ஒரு 1 year or 2 year கழிச்சு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்காது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா எதுவும் இல்லை, நம்மளுக்கு ஸ்பீக்கரில் டிக்டேஷன் ப்ளே பண்ணுவாங்க. அதை நம்ம ஸ்டோக்ஸ் எழுதிட்டு அதை நம்ம ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்க போகுது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னா ஆடியோ நம்ம ஹெட்செட் போட்டு என்ன பண்ணுவோம்னா டிக்டேஷன் எழுதுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுன்றது நம்ம டைப் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகே, செகண்ட் பேப்பர் இருந்துச்சுனாலும் சேம் தான். ஓகே, இதில் சில டவுட்ஸ்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபர்தராக பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 2 விதமாக நடத்த போகிறாங்க. ஒன்று நம்ம வீட்டில் இருந்தே எழுதுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்டரில் போய் எழுதுறது. ஓகே, இது எல்லாத்துக்குமே டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் வரைக்கும் நடக்குது எக்ஸாமினேஷன். பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணி, ஓகே 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 20 ஏப்ரல் வரைக்கும் நடக்குது. சென்டரில் போய் எழுதுறது பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமினேஷன் February 7ஆம் தேதியும் February 8ஆம் தேதியுமே நடக்குது. ஓகே, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரிமோட்டாக எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சென்டரில் போய் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் இன்னும் சில டீட்டெயில்ஸ் மிஸ்ஸிங். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்றது இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஓகே, ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் ஃபியூச்சர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. எதில் அப்படின்னா செகண்ட் பேப்பரில் எல்லா கிரேடுக்குமே சரி, செகண்ட் பேப்பரில் ஸ்டோக்ஸ் எழுதி காட்டணும். அதை எப்படி எழுதுறது, டைப் பண்ணுறது தான் டைப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர்னால் டைப் பண்ணிடலாம். செகண்ட் பேப்பரில் எலாபரேஷன், அப்புறம் லித்தோகிராஃபி, தியரி கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே அதெல்லாமே டைப் பண்ணிடலாம். பட் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி காட்டுறது, அதுக்கப்புறமா லாங் ஹேண்டில் கொடுத்துட்டு அதை ஷார்ட் ஹேண்ட் எழுத சொல்லுவாங்க, அதை எப்படி எழுதி காட்டுறதுன்றதுல ஒரு டவுட் இருக்குது. இது இன்னும் எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டைரக்ட் அலாட்மெண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதணும் அப்படின்றவங்களுக்கு. அதை பற்றினா என்ன தகவல்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, எப்பயும் போல் கரெக்ஷன் பண்ணுவாங்களா, இல்லைனா கம்ப்யூட்டரே கரெக்ஷன்ஸ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சப்மிட் பண்ண உடனே அதுவே செக் பண்ணி சொல்லிடுமா கம்பேர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியாததால் இது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஒரு எக்ஸாம் நடந்து முடிக்கிட்டோம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ரிமோட்டாக எப்படி நடத்துகிறாங்க, அதுக்கப்புறமா சென்டரில் போய் எழுதுறது எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போயிடுறதே பெட்டர். ஓகே, அப்படி தான் எனக்கு தோணுது. சரிங்களா, ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரிசல்ட்டு ஏப்ரல் 30ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 20ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 days டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பராக இருக்குமா, ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி கொடுத்தாங்கன்னா அப்படின்னா ட்ரெடிஷ்னல் எழுதுறவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் இல்லையா, ஸோ அது கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் நம்மளுக்கு டைம் தெரியும், 7ஆம் தேதி என்ன நடத்த போகிறாங்க, 8ஆம் தேதி என்ன நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஸ்வலாக அப்படி தான் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, அதை வச்சு நம்ம லாஸ்ட் எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தாலே சொல்லிடலாம். பட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்றது இன்னும் தகவல் சொல்லலை, சொல்லுவாங்க. ஓகே, எந்த டைம் எந்த ஸ்லாட் செலக்ட் பண்ணுறதுலாம் நம்மளது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரிமோட்டாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு, சென்டரில் போய் அட்டன் பண்ணுறவங்களுக்கு சென்டரில் சொல்லுவாங்க. அந்த டைம் டேபிள்ஸ்லாம் கொடுக்கல. ஓகேங்களா, எவ்வளோ ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு என்ன நேரம் அப்படிலாம் கொடுக்கல. சரிங்களா, அதுக்கப்புறமா நான் இப்போ நம்ம எல்லாருமே 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிற எல்லாருமே. ஓகேங்களா, ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. அதெல்லாம் சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு கம்ப்யூட்டர் டெஸ்ட் மட்டும் தான் அட்டன் பண்ணணுமா, இல்லைனா ட்ரெடிஷ்னலாக அட்டன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஓகே, சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2த்துக்குமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி அப்படி இருக்காது. ஒன்று ட்ரெடிஷ்னலாக அப்ளை பண்ணணும், இல்லைனா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் எக்ஸாம் எழுதி போகணும், இல்லைனா அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அது செலக்ட் பண்ணுறதுன்றது 19ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் செக் பண்ணணும். சரிங்களா, 19ஆம் தேதிக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க.
சரிங்களா? ஒரு இடத்துல 12ஆம் தேதியே வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல 19ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 12த்தே வந்து லாஸ்ட் டேட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரெடிஷனல் எழுத போகிறோமா இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுத போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டருமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் 2 சப்ஜெக்ட் அட்டென்ட் பண்ண போகிறேன். அதில் ஒன்று வந்து நான் ட்ரெடிஷ்னலாகவும் இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ்லேயும் அட்டென்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுவுமே வந்து அப்ளை பண்ணுறப்ப தாங்க தெரியும். ஓகே, அதுவும் இந்த டவுட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோட் சைடில் இருந்து தான் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும். மோஸ்ட்லி அப்படி இருக்காது. 2 அப்ளிகேஷன் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒருத்தர் ஒரு வாட்டி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? 2 அப்ளிகேஷன் போடக்கூடாது. நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து தெரியும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் வந்து டிசம்பர் 31 இருந்து ஜான்வரி 12 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து வேண்டாம். இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறமா சொல்கிற டேட்டில் வந்து நம்ம என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். சரிங்களா? என்னுடைய சஜஷன் இந்த வாட்டி மட்டும் ஓகேங்களா, உங்களால் வந்து அந்த எக்ஸாம் டேட்டில் ட்ரெடிஷ்னல் மெத்தட் நடக்கிற எக்ஸாமில் உங்களால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா மட்டும் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ் செலக்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸாமுக்கு வந்து இருக்குது டைம், ஒரு 40 days கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ நீங்கள் இதுவே ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த 40 days வந்து போதுமானு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா தாராளமாக வந்து போதும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் எழுதுறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட்டு கம்ப்யூட்டர் பேஸில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிதுன்னா பரவாயில்ல. சரிங்களா? இதை பற்றின தகவலாம் கிடச்சிது அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு உங்களுக்கு வந்து சூட் ஆகும், அது வந்து அதில் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா நான் இன்னும் புதுசாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஜான்வரி 15 என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். ஓகே, ஜஸ்ட்டு எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணி நம்ம வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, தென் நிறைய கேள்விகள் வருது. இப்போ ரிமோட் எக்ஸாம் வந்து வீட்டிலேருந்தே எழுதுறது வந்து 23ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி எடுப்பாங்க, எவ்வளோ டிக்டேஷன்ஸ் இங்கே வந்து ரெடி பண்ண போகிறாங்க, அதனுடைய ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி இருக்கும், கஷ்டமாக எல்லா கொஸ்டின் பேப்பரும் வந்து ஒரே மாதிரி இருக்குமா எல்லா டிக்டேஷன்ஸும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, சப்போஸ் சேம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா அது ட்ரெடிஷ்னல் எழுதுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜே இருக்குமே, அவங்க பேடாக ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்லாம் இருக்குது. ஓகே, நிறைய டவுட்டே இருக்கிறதால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்டு வேண்டாம் அப்படின்றது என்னுடைய சஜஷன். இந்த வாட்டி அந்த ஆப்ஷன் இருந்துச்சாலும் அதை வந்து எடுக்க வேண்டாம். ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இதில் பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெடிஷ்னல் இந்த 2 மெத்தட் இருக்கிறப்ப எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடுத்த வாட்டி வந்து தெரிஞ்சிடும். ஆப்வியஸ்லி ஃபியூச்சரில் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்காது. ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் ஒன்றா வந்து ஆயிரும். ஓகே, ஸோ எதனாலும் நான் உங்களுக்கு வந்து சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா சேனலை கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது டோட்டோட வெப்சைட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? சப்போஸ் நான் மிஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் போதுமானது வந்து கிடச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ரிவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, என்றைக்குனா வந்து வரலாம். ஏன் இவ்வளோ நாள் டிலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க்கில் இருந்ததால் பெருசாக அது வந்து அதுக்கு சீக்கிரமாக வந்து வரல அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வந்து வேணுமே அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் கூட நம்ம எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. ஆகஸ்ட் 2025 சர்டிஃபிகேட் இல்லைனா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 2026 எக்ஸாம் வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருந்தாலே போதுமானது. ஓகே, இதுக்கு முன்னாடி அப்படி தான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் இருந்தால் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட்டே வச்சு என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ்ட் எக்ஸாம் அப்படி தான் நடந்துச்சு. அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபர்தராக எதனா அப்டேட் வந்துச்சுன்னா நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். இப்போதைக்கு என்னுடைய சஜஷன் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதை மைண்ட் செட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸு கம்ப்யூட்டர் பேஸ்டு உங்களுக்கு சூட் ஆகும் மாதிரி தெரியுது, மேலே கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக கம்ப்யூட்டர் பேஸ்டே செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னன்றது வந்து பார்ப்போம். நிறைய கம்ப்யூட்டர் பேஸில் போகிறது வரைக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஓகே, அதனால தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. கரெக்ஷன் சீக்கிரமாக முடியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லிட்டு புதுசாக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எதனா டவுட் அப்படின்னா நம்ம வந்து டோட் ஆஃபீஸ்க்கு தான் கால் பண்ணியோ இல்லைனா மெயில் பண்ணியோ கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சென்டருக்கு போய் வந்து கேட்கலாம்.
ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்ப சில பேரோட ஹேண்ட் ரைட்டிங் புரியாமல் மிஸ்டேக்ஸ் வந்து போட்டுருவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறதால அந்த ஒரு இதுவுமே வந்து இருக்காது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ஹேண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே டைப் ரைட்டிங்காக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் டைப் ரைட்டிங்கும் சரி, இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கும் சரி. டைப் ரைட்டிங் டெஸ்ட் மாதிரி 10 நிமிஷத்தில் நிறைய வார்த்தைகள் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ பொறுமையாக நம்மளுக்கு டைப் ரைட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் பழகினா வந்துடும். சப்போஸ் பழகலைனா கூட கீபோர்டு பார்த்து பார்த்து கூட அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து டைம் இல்லாமல் உங்களுக்கு வந்து போகாது, போதுமான அளவு டைம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து என்ன புது ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறாங்களே தமிழில் அப்படின்னா அது கொடுப்பாங்க. டெஸ்ட்டும் மாடல் டெஸ்ட்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய சஜஷன் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சரி, சில கேள்விகள் வந்து இருக்குது. அதனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம வந்து போகிறப்ப நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமே நம்ம வந்து இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி அடுத்த எக்ஸாமே நம்ம வந்து அடாப்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த வாட்டி மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கன்றது என்னுடைய சஜஷன். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.